அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான 2024 குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில அனைத்து சுப காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து அனைத்து ராசி அன்பர்களுக்குமே அனைத்து நல்ல பலன்களையும் தருவதனால இந்த குரு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கிறோங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள் முடிய, அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் வரை. அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மகர ராசியில பிறந்திருப்பாங்க. மகர ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கோச்சாரத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்து வாக்கு சனியாக நீடித்து வராருங்க. அப்போ உங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய இறுதி பாகத்துல நீங்க இருக்கிறீங்க. பொதுவா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தர்ம சங்கடங்கள், உத்தியோகத்துல நிறைய இடமாற்றங்கள், விரும்பத்தகாத இடமாற்றங்கள், கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள், குடும்பத்துல சில சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை குறைஞ்சா குடும்பத்துல நிம்மதி இருக்காது, குடும்பத்துல பிரச்சனைகள் குறைஞ்சா வேலையில நிம்மதி இருக்காது. இப்படி மாறி மாறி நெருக்கடிகளை இந்த கோச்சார சனி உங்களுக்கு தந்துகிட்டு இருக்காருங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கப்போ இப்போ உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3, 12ஆம் இடத்துக்கு உரிய குரு பகவான், உங்களுக்கு குரு பகவான் இயற்கையாகவே சுபகிரகம், சுபத்தன்மையை தான் வெளிப்படுத்துவாரு. ஒரு பக்கம் 7.5 சனி தரும் பாதிப்பு இருந்தாலுமே கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகுது. நிறைய சுப பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறதுல எந்தவித ஐயப்பாடுமே இல்லை. ஒரு மனுஷன் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா 7.5 சனியோட காலகட்டம் 7.5 வருஷம். ஒரு பக்கம் விரைய சனி, ஒரு பக்கம் ஜென்ம சனி, ஒரு பக்கம் பார்த்தா பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பதான் முடியுது, எப்பதான் முடிய போகுது, எப்பதான் விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்க நிலை இருக்கும். அப்போ 7.5 வருஷம் ஒரு மனிதனை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருந்தா ஒரு மனுஷன் எப்பதான் வாழ்றது அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த நிலைப்பாட்டை சரி செய்யதான் குரு பகவான் அவருடைய பயிற்சியை நமக்கு துணை புரிகிறார் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து அற்புதமான பலன்களை, இந்த 7.5 சனி தரக்கூடிய தாக்கத்தை, பிரச்சனைகளை குறைத்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பலத்தோடு சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்தோட அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முயற்சி ஸ்தானாதிபதியாக இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தால 5ஆம் இடம் புகழ், உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்க நீங்க போராடுவீங்க. அதுல போராடி வெற்றியும் நீங்க பெறுவீங்க. கலைத்துறைய குறிக்கக்கூடியது 5ஆம் இடம். அப்போ சின்ன திரையாக இருந்தாலும் வெளித்துறையாக இருந்தாலுமே அந்த கலைத்துறையில பணியாற்றுறவங்களுக்கு உங்களுடைய புகழ் மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். பொருளாதார உயர்வு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. கொடுக்கல் வாங்கல்ல சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த 7.5 சனியோட தாக்கம் கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா? அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் சில இடங்கள்ல நீங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கின்ற காரணத்தால நீங்க ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடுவீங்க. பொதுவா ராசிக்கு குருவினுடைய பார்வை வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு பிரச்சனையை எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு புத்தி உங்களுக்கு வந்துடும். 5ஆம் இடம் புத்தி ஸ்தானம். அப்போ புத்தி ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய மகர ராசியவே குரு பார்க்கின்ற காரணத்தால பிரச்சனையை எப்படி சரி கட்டணும்,
சிக்கல்களை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற கூர்மையான புக்தி உங்களுக்கு அதிகரிக்க போகுது. மனோபயத்துக்குரிய பாகவம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் ஒருத்தவங்களுக்கு கெட்டுருச்சு அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு மன ரீதியாக தொந்தரவு இருக்கும், மன பயம் இருக்கும், எதற்கெடுத்தாலும் பயம் வரும். அப்போ பஞ்சமஸ்தானத்துல இருந்து குரு 9வது பார்வையாக ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குரு பொருளாதார கிரகம். அப்போ பொருளாதாரத்தை அதிகப்படுத்த போறாருங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த 5 வருஷம் ஓடி கஷ்டப்பட்டாச்சு. மீதி இருக்கிறது இந்த 2.5 வருஷம் தான். குரு ஒரு ராசியில 1 வருட காலம் சஞ்சாரம் செய்வாரு. அப்போ அந்த குரு கொடுக்கக்கூடிய பலத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மீதி இருக்க காலத்தை சிறப்பாக வாழலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா 7.5 சனினால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு காரிய தடை இருக்கத்தான் செய்யும். ஒருத்தவங்களுடைய எண்ணம் நிறைவேறணும், ஒருத்தவங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அப்படின்னா அது 11வது இடம். 11வது இடம் சிறப்பாக இருந்தாதான் ஒருத்தர் தடையில்லாம ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியுங்க. அப்போ 5ஆம் இடத்துல இருந்து குருவினுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ உங்களுக்கு 11வது இடம் பலம் அடையுது. அப்போ உங்களுக்கு நீங்க எண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு படிப்படியாக லாபம் வரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அப்போ தன்னம்பிக்கையை நீங்க கைவிட்டுறாதீங்க. சொந்த தொழில புதிய முதலீடு, ரொம்ப பெரிய முதலீடு பக்கம் நீங்க போக வேணாம். ஏன்னா 7.5 சனி ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7.5 சனியில திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். எப்பயுமே 7.5 சனி இருந்தாலே திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ராசியை குரு பார்த்துட்டாலே சகல நன்மைகளும் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் வரன் வரல அப்படின்னா குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வரன் வரும். இந்த 7.5 சனியில ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சரி செய்யப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து அவருடைய 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுறாருங்க. அப்போ இந்த இடத்துல பாக்கியஸ்தானம் இன்னுமே கூடுதல் பலம் அடைகிறது. 9ஆம் இடம் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு. 9ஆம் இடம் நீண்ட தூர பயணம் அப்படின்னே எடுத்துக்கலாம். நீண்ட தூர பயணத்தால நீங்க லாபம் ஈட்டுவீர்கள். அப்போ தொலைதூர பயணம் செய்யறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வெளிநாடு செல்ல முயற்சி செய்றீங்கன்னா நீங்க வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொதுவா 7.5 சனி காலத்துல இடம் விட்டு இடம் பெயர்றது, பூர்வீகத்தை விட்டு வெளியேறதுனால பொருளாதாரம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்க போகிறது. 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். ரொம்ப நாளா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்துல மகர ராசி அன்பர்கள் இந்த 7.5 சனியோட பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வரக்கூடிய குரு பயிற்சி இந்த 7.5 சனியின் பாதிப்பை சரி கட்டக்கூடிய அமைப்புல தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான அமைப்புல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில நன்மையும் தீமையும் சேர்ந்த கலப்பு பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ உங்களுக்கு நீங்க விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சியில உங்களுடைய கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்புடன் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.